பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த தியான வேலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனத்தை முதலில் வாசிப்போம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். எரேமியா 4:3 வாசிப்போம். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையிலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி. சர்வ வல்லமையுள்ள ராஜா, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவராய், நீண்ட ஆயுஸ் உள்ளவராய், சாவாமை உள்ளவராய் நீர் வீற்றிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய அன்பையும் உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற விதத்திற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த நாளெல்லாம் எங்களை கண்மணி போல காத்திரு. உம்முடைய வார்த்தையை நாங்கள் இப்பொழுது தியானித்து அதில் உள்ள மகத்துவங்களை விளங்கி கொள்ளும்படிக்கு, எங்கள் மனக்கண்களை பிரகாசமாக்கும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவனை அறிகிற அறிவிலே, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே, கர்த்தருடைய கிருபையை அறிகிற அறிவிலே எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நீர் மாத்திரமே பேசுவீராக. ஆவியானவர் இந்த வேலையில் எங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் தொடர்ச்சியாக விதைப்பும் அறுப்பும் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அந்த 13வது அதிகாரத்துலேருந்து ஒவ்வொரு காரியங்கள் என்ன மாதிரியான நிலம், இருதயம், அதே போல் மனுஷர்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா, அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, வழியருகான நிலம். அப்படிப்பட்ட நிலமாக இருக்கிற மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க? அப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்கள். அவங்க வார்த்தை உள்ளே வைக்க முடியாமல் நிறைய கஷ்டப்படுறாங்க. தேவனுடைய ரட்சிப்பில் அவங்க காணப்படாமல் போகிறாங்க. அதே சமயத்தில் 5வது வசனம் மத்தேயு 13:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது பாறை போன்ற நிலம் அப்படின்னு. அப்போது அந்த கற்பாறை நிலமாக இருக்கிறவங்க, அவங்களால அப்படிப்பட்ட உள்ளத்தை உடையவர்கள், அப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையவர்களால் என்ன பண்ண முடியாது? கொஞ்ச நாள் சபைக்கு வருவாங்க, வசனத்தை கேட்பாங்க, ஒரு பளிச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் அதில் நீடித்து அவங்களால நிலைக்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த வார்த்தையில் ஆழமாக வேர் கொள்ளாமல் இருக்கிறாங்க. அடுத்த ஒரு காரியத்தை பார்த்தோம் 7வது வசனத்தில், சில விதை முள்ளுள்ள இடம். அப்போது முள்ளுள்ள நிலத்தார் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, நெருக்கி போடுற சூழ்நிலையில் வளர்கிறவங்களா இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம புரிந்து கொள்ளணும், நாம் முள்ளுள்ள நிலத்தாராக இருக்கக்கூடாது, நாம் நல்ல நிலமாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் இன்னையிலேருந்து பார்க்க போகிறோம். சரியா? அதனால தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 36:9 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பண்படுத்தப்பட்டு நீங்கள் விதைக்கப்படுவீர்கள். அப்போது உங்களை தேவன் பண்படுத்துகிறாரு, விதைக்கவும் செய்கிறாரு. அவர் விதைத்துட்டார்னா நீங்கள் அருமையான கனி கொடுக்கிற மரமாக, ஆவிக்குரிய கனிகளினால் நிரம்பி வழியும்படிக்கு உங்களை அநேகர் மத்தியில் ஆசீர்வாதமாக தேவன் வைக்க முடியும். அதை தான் அந்த வாக்குத்தத்தமாக நம்ம படித்தோம் இல்லையா? எசேக்கியேல் 36:9. அதே போல் எரேமியா 4:3 வாசித்தோம் பார்த்தீங்களா? முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். ரொம்ப ஜாக்கிரதை. உங்களுடைய விதையை கரெக்டாக விதைங்க, உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 36:9 வாசிக்கும்பொழுது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விஷயத்த செய்கிறாரு, நம்மளை அவர் விதைக்கிறாரு, நம்மளை பண்படுத்துகிறாரு. ஆனால் நம்மளை ஒரு விஷயம் செய்ய சொல்கிறாரு. என்ன செய்ய சொல்கிறாரு? எரேமியா 4:3 வாசித்தோம் இல்லையா? நாம் பண்படுத்துகிற வேலையை பண்ணணும். என்னங்க, அதையும் ஆண்டவரே பண்ணிட்டா நல்லா இருக்காதா? எல்லாமே ஆண்டவரே பண்ணிட்டோம். புரிந்து கொள்ளுங்கள். சில காரியங்கள் நம்ம செய்யணும். ஏன்னா அவர் மனுஷனை ஒரு சின்ன பூச்சி மாதிரி உண்டாக்கலை, தம்முடைய சாயலில் தம்முடைய ரூபத்தில் தம்மை போலவே உண்டாக்கினார் தேவன். அதனால தான் சில காரியங்களை நம்மை செய்ய சொல்லுகிறார். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் நாமும் அவரோடு கைகோர்த்து இணையும் பொழுது, அப்போ 2 பேர் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும்? ஒரு விஷயத்தை ஒருத்தர் தனியாக பண்ணுறதுக்கும், இரு கரங்கள் இணைஞ்சு பண்ணுறதுக்கும் அங்கே ஒரு பலம் உண்டாகும், பலன் உண்டாகும், பலன் உண்டாகும் இல்லையா? ஸோ அதனால தான் இயேசுவோடு கூட நம்ம எல்லாத்துலேயும் கனெக்ட் ஆகிடணும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு? சொல்லித்தரார், நான் விதையை கொடுத்துட்றேன். விதைங்கிறது என்னது? தேவனுடைய வசனங்கள். அப்போ அதை நீ என்ன பண்ணு? சரியாக பண்படுத்தி நீ பார்த்துக்கோ அப்படின்றார். இது இன்றைக்கி நேற்று சொல்லலை, அவர் எப்போவோ சொல்லிட்டாரு. ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும்.
நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. ஆண்டவர் முதல் அதிகாரத்தில் ஆதியாகமம் புஸ்தகத்தில் எல்லாம் உண்டாகட்டும், புல் பூண்டு முளைக்க கிடவது, விதை தரும் தானியங்கள் முளைக்க கிடவது, இந்த விருட்சங்கள் முளைக்க கிடவுன்னு சொல்லிட்டாரு. அவர் வார்த்தையை சொல்லிட்டார், விதையை போட்டார். ஆனால் அது இன்னும் முளைச்சி கிளம்புறதுக்கு இல்லை. ஏன்னா பண்படுத்த வேண்டியவர் யார்? மனுஷன். அந்த மனுஷனை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் விடுறாரு. 15வது வசனம் பாருங்கள், ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ பண்படுத்துகிற வேலையை செய்யணும், பாதுகாக்கிற வேலையும் செய்யணும். சரிங்களா? ஐயோ, தேவன் தானே நம்மளை பாதுகாப்பார்னு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சில காரியங்களை நம்ம செய்யணும். இயேசு ரத்தத்தை சிந்தினார், ஆனால் இன்னும் சிந்திக்கிட்டே இல்லை. அந்த ரத்தத்தை எடுத்து நம்ம பூசுகிறோம், நம்ம வீட்டை சுற்றி பூசுகிறோம், நம்மளை சுற்றி பூசுகிறோம். நம்ம குடும்பத்தையும், நம்ம வீட்டாரையும், நம்மளுடைய தேசத்தாரையும், நம்ம சபையாரையும், நமக்கு உண்டான எல்லாவற்றையும், ஆண்டவர் கொடுத்த அசையும் அசையா எல்லா சொத்துக்களையும் எல்லாவற்றின் மீதும் இயேசு ரத்தத்தை போட்டு பூசி அதை பாதுகாத்து வேலி அடைத்து வைக்கிறோம். அப்போ தான் பிசாசு அதை தொட மாட்டான். உங்களுக்கு விளங்குதா? அப்போ நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். தேவன் ஒரு விதையை கொடுத்துட்டாரு, ஆண்டவருடைய வசனமாகிய விதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சரியாக விதைச்சி அதை பாதுகாத்து பண்படுத்துகிற வேலை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இதை நம்ம விளங்கி கொள்ள வேணும். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும் நம்மளுக்கு? நாம் எப்படி விதைக்கணுங்கிறத கற்றுக்கொள்வோம். இந்த விஷயத்தை நம்ம ஒழுங்காக பண்ணிட்டா, தேவன் செய்ய வேண்டிய வேலையை தேவன் செஞ்சிட்டாரு, நான் செய்ய வேண்டிய வேலை பண்படுத்துகிற வேலை, பாதுகாக்கிற வேலை நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம எப்படி அதை செய்யணும், எந்த வழியில் செய்யணும் கூட ஆண்டவர் சொல்லித்தரார் பாருங்கள். ஓசியா 10:12 வாசிக்கலாம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. நம்ம எதுக்காக விதைக்கணும், எதுக்காக பண்படுத்தணும்? நீதிக்காக. நீதினா யாருங்க? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துன்னு. நம்முடைய நீதி, அவரே நமக்கு தேவனால் நீதியாக இருக்கிறார், ஞானமாக இருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறார், மீட்பாக இருக்காருன்னு எங்கே சொல்லியிருக்கு? 1 கொரிந்தியர் 1:31 சொல்லியிருக்கு. அதே போல் நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கு செய்யணும் அப்படின்னு, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யணும் அப்படின்னு கொலோசியர் 3:23-24 சொல்லியிருக்கு. அப்போ கர்த்தருக்காக மனப்பூர்வமாக நீங்கள் செய்யணும். கர்த்தர் சொல்கிறார் விதை விதைங்க, அதை பண்படுத்துங்கன்னு சொல்லித்தரார். தரிசு நிலத்தை பண்படுத்துங்க, முள்ளுள்ள இடத்துல விதைக்காதிருங்க அப்படின்னு சொல்லித்தராருன்னா, அப்போ கர்த்தருக்காக அதை செய்யணும். எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன்னு அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நல்ல நிலம் இருந்தால் போதாது, நல்ல விதையும் இருக்கணும். நல்ல விதை மட்டும் இருந்தால் போதாது, அந்த விதையை தூக்கி நீங்கள் வழி அருகே முள்ளுள்ள இடத்துல இல்லை கற்பாறை நிலத்துல போட்டால் அது விளைஞ்சி வராது இல்லையா? அது வீணாக போயிடுங்கிறத சென்ற 3 பகுதியில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது இனிமேல் பலன் கொடுக்குற காரியத்தை பார்க்க போகிறோம். 30, 60, 100 எப்படி பலன் கொடுக்கும்? நல்ல நிலமும் வேணும், நல்ல விதையும் வேணும். இந்த விதையெல்லாம் நல்ல விதை தான். ஆண்டவருடைய வசனமாகிய விதைகள் எல்லாமே நல்ல விதை. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நிலம் இப்போ பண்படுத்தப்பட வேண்டும். நம்ம நிலம் எது? நம்ம இருதயம். நம்ம சரியாக அதை உள்வாங்கி அதை இருதயத்தில் வைத்து நம்ம சுய புத்தியில் சாரக்கூடாது. ஏன்னா ஏசாயா 44:12 என்ன சொல்லுது? கொல்லன் இரும்பை குரட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புய பலத்தினால் அதை பண்படுத்துகிறான், பட்டினியாக இருந்து பலனற்று போகிறான். தன்னுடைய புய பலத்தில் நம்ம பண்ணோம்னா, என்னோடது, நான் பயங்கரமான உழைப்பாளி, நான் அறிவாளி, நான் சிறந்த ஏதோ சொல்லிக்கிறாங்க பாருங்கள். அப்படிலாம் நம்ம இருந்துட்டோம்னா அப்புறம் பலனற்று போக வேண்டியது தான். புரிந்து கொள்ளணும், பலனற்று போகிறான்னு இங்கே போட்டிருக்கு. அப்போ பலவீனமாயிடுறோம். இந்த வருஷம் சக்தியின் ஆண்டு. ஆண்டவர் நிறைய சக்தியை நமக்கு தரணும்னா நம்ம பலவீனமான சூழ்நிலை என்ன பண்ணணும்? அவரை பிடிச்சிக்கணும். பலம் இருந்தாலும் இல்லைனாலும் அவரை தான் பிடிச்சிக்கணும் எப்போவுமே. அப்போ பலவீனத்துலேயும் கண்டிப்பாக அவரை தானே நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்ம புய பலத்தில் சுய முயற்சியில் நம்ம செய்யும் பொழுது சில காரியங்களை விட்டுருவோம். அதனால தான் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யணும். அப்போ விதைக்கிறீங்க, அதை பண்படுத்தும் போது கர்த்தரோட உதவியை கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் எப்படி செய்யணும், என்னை எப்படி நடத்த போகிறீங்க, நான் என்ன உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன். அப்படி அர்ப்பணிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இருக்குன்னா
கண்டிப்பாக ஆண்டவருடைய தயவு மிகவும் பெரிதாக இருக்கும். சரிங்களா? சகரியா 8:11-12 வாசிக்கலாம். இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்கள் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவரை நாம் சார்ந்து கொண்டால், அவருக்காக நாம் காரியங்களை செய்யும் பொழுது, நம்ம சுயநலத்துக்காக செய்யாமல் அவருக்காக செய்யும் பொழுது என்ன நடக்குது? பலன் எப்படி இருக்குது பாருங்கள். அவர் அந்த பலனை நம்ம மீது கட்டளையிடுகிறார். அவர் கட்டளையிட்டுட்டா அவ்வளோதாங்க. அதை யாராலுமே மீற முடியாது, மாற்ற முடியாது. அவர் ஆர்டர் போட்டுருவார். இந்த புள்ள மேலே ஆசீர்வாதத்தை வச்சிட்டேன், அவ்வளோதான். அதை யாராலையும் திருப்ப முடியாது. பிழையாம் பாலாக்கு நம்ம வாசித்து பார்க்குறோம் பாருங்கள், என்னாகும் புஸ்தகத்தில். ஆண்டவர் ஆசீர்வதிச்ச இஸ்ரவேல் ஜனம் இது மேலே இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் திருப்ப முடியாது. நான் மட்டும் நான் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் சபிக்கிறதில்ல, ஆனால் இவங்களை நான் சபிக்க முடியாது, ஆசீர்வதிப்பேங்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நம்ம மேலே வைத்த ஆசீர்வாதம் மாறாது. கர்த்தர் கட்டளை இட்டு விட்டார். ஆனால் நாம் அவர் சொல்கிறபடி செய்கிறோமா? கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்கிறாரு, நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மளை நடத்துகிறாரு, நம்ம அதில் நடக்கணும். அதை தான் நம்ம ஆரம்பத்தில் வாசித்தோம். எசேக்கியேல் 36:9 நீங்கள் விதைக்கப்படுகிறீர்கள். நம்மளை அருமையாக விதைச்சிட்டாரு, நம்மளை ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் பிளேஸ் பண்ணிட்டாரு, நம்மளை ஒரு சபையில் வச்சிருக்கிறாரு. நம்மளே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நாட்டி இருக்கிறார். நாம் என்ன பண்ணக்கூடாது? இங்கே இருக்க எனக்கு பிடிக்கல, இது பண்ண எனக்கு பிடிக்கல, அது பண்ண எனக்கு பிடிக்கல, நம்மளையே பிடுங்கி கொண்டு போய் வேறு இடத்துல நட முயற்சி பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மை எங்கே வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் நம்மை எதை செய்ய சொல்லியிருக்கிறாரோ, கர்த்தர் நமக்கு என்ன வழிகாட்டுகிறாரோ, அதில் துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், சவால்கள் எது வந்தாலும் அதில் அவரே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா கட்டளை இட்டிருக்கேன்றாரு. இப்போ வாசிச்சோம் பாருங்கள் சகரியால், உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை கட்டளை இட்டிருக்கேன், பலன் வரும், கண்டிப்பாக பலன் வரும்னு சொல்லிட்டாரு. அதே தான் இயேசுக்கும் செஞ்சார். இயேசு பிதா சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்போது அந்த மனுஷகுமாரன் அருமையாக என்ன பண்ணார்? பிதா சொன்னதெல்லாம் ஒரு வார்த்தையெல்லாம் செஞ்சார். குமாரன் தாமாக ஒன்றும் செய்யவில்லை, பிதா செய்ய சொன்னது எதுவோ அதே தான் செஞ்சார், அவர் சொல்கிறதே தான் பேசினார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ என்ன நடக்குது பாருங்கள், நம்மையும் அர்ப்பணிக்கணும், நம்முடைய காரியத்தையும் அர்ப்பணிக்கணும். இயேசு தன்னையும் அர்ப்பணித்தார், தன்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார், கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் முற்றிலுமாய். நம்ம என்ன பண்ணிடுறோம் நிறைய நேரத்தில், ஓகே ஆண்டவரே நான் உங்களுக்கு என்ன அர்ப்பணிச்சிடுறேன், ஞானஸ்நானம் எடுத்துடுறேன். இல்லை, நம்முடைய காரியங்கள்லாம் என்னது? அன்றாடம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? காலையில் நான் ஆஃபீஸ் போக போகிறேன், இந்த காரியத்தை செய்ய போகிறேன், என் மனைவி இடத்துல, என் கணவனிடத்தில், என் பிள்ளைகளிடத்துல நான் இந்த காரியங்களை சொல்ல போகிறேன், அவங்களுக்கு சில காரியங்களை நான் கற்றுக் கொடுக்க போகிறேன், இந்த ஊழியத்தில் நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறேன். கர்த்தருக்கிடத்தில் ஒப்பு கொடுக்குறோமா? ஆண்டவரே இதை செய்ய எனக்கு பலன் தாங்க, இதில் நான் என்னை எப்படி நடத்தணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறோமா? நம்மையும் அர்ப்பணித்து நம் காரியங்களையும் அர்ப்பணிக்க வேண்டும். விதையும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நிலமும் பண்படுத்தப்பட்ட நிலமாய் இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது? 30, 60, 100 பலன் கிடைக்கிறது. அப்போ கர்த்தர் ஒன்று செய்ய சொல்லும் பொழுது அதை செய்யறதுக்கு நம்ம முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு ஒப்பு கொடுத்து சகலத்திலும் அவரை தேடும்பொழுது நமக்கு சகலத்திலும் சமாதானம் உண்டாயிருக்கும். அதை தான் வாசித்தோம். நம்முடைய விதைப்பு எப்படி இருக்குமா? சகரியா 8:12 விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். சமாதானமான விதைப்பு கண்டிப்பாக சமாதானமான அறுவடையும் கொண்டு வரும். அதனால் வழியில் சில கஷ்டங்கள் வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஐயோ அறுவடை எப்படி இருக்குமோ, இப்போவே இப்படி இருக்குதே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அற்புதமாக இருக்கும் அறுவடை. 100 மடங்கு பலன் உண்டாகும், 1000 மடங்கு ஆசீர்வாதம் வரும், கோடா கோடி பெருக்கத்தை கட்டாயமாக காணுவீர்கள். சரியா? நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல கர்த்தாவே, நீர் சர்வ வல்லம் உள்ளவராய் எங்கள் மத்தியிலே உலாவுகிறீரே, அதற்காக நன்றி. இதோ இப்பொழுது கூட நீர் கற்றுக் கொடுத்த இந்த வேத வார்த்தைகளுக்காக நன்றி. வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் மகத்துவங்களையும் காணும்படி எங்கள் மனக்கண்களை பிரகாசமாக்கி நடத்துகிற உம்முடைய தயவுக்காக, மாபெரும் கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விதைப்பும் அறுப்பும் எப்படி உண்டாயிருக்கிறது, அந்த காரியங்களை நாங்கள் எங்களை எப்படி அர்ப்பணிக்க வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய விதைப்பு சமாதானமாக இருக்கும்படி தேவரீர் நீர் அற்புதமான பலனை கட்டளையிட்டு இருக்கிறீர் என்று சகரியா புஸ்தகத்தில் வாசித்தோமே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையிலும்
ஆண்டவரே. இவர்கள் விதைப்பு இயேசுவின் நாமத்தினாலே சமாதானமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு தங்களை இவர்கள் அர்ப்பணிக்கட்டும். ஆண்டவரே, நல்ல நிலத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அந்த தரிசு நிலத்தை பண்படுத்துகிற இருதயத்தை இவர்களுக்கு தருவீராக. ஒவ்வொன்றிலும் தேவனுடைய விதையாகிய வசனத்தை ஆண்டவரே இவர்கள் சரியாய் பெற்றுக்கொள்ளும், அதை ரிசீவ் பண்ணும், அதை உள்ளத்தின் ஆழத்திலே வைத்து அதை பண்படுத்த தேவரே இவர்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த வார்த்தையாகிய வசனமாகிய விதையானது இவர்களுக்குள்ளே அதிக பலனை கொடுத்த ஆண்டவரே, அநேகர் மத்தியில் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இவர்கள் குடும்பங்களையும் நீர் சாட்சியாக ஏற்படுத்த போகிறீர். அதற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து தேவரீர் ஒருவருக்கே துதிகன மகிமை யாவற்றையும் வீரெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் மனவளருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமேன். என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே, என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னெல்லா சத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. God bless you.